Study MBBS in Armenia. Just a 3.5 lakh per year. Don't miss this admission closing soon. Contact AJ Penier International. நகரம் பேசுறவங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்திய தேசிய இயக்க கட்சியின் தலைவர் தடா ரஹீம் அவர்களை சந்தித்து கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய மரணங்கள் குறித்து பேச போறோம். கள்ளக்குறிச்சியில இந்த மரணம் கள்ளச்சாராயம் கொடுத்த மரணம் இருக்குது. தொடர்ந்து நேற்று முதல் தொடர்ந்து இறப்பு அதிகரிச்சுட்டே வந்துட்டு இருக்கு. திமுக ஆட்சியில தான் இப்ப மரக்காணம் மதுராந்தகம் சொல்லி தொடர்ந்து நடந்துட்டு. ஏன் இதை திமுக இதை அந்த அளவுக்கு பெரிய விஷயம் கண்டுக்காம இருக்குன்னு நினைக்கல. இந்த கள்ளச்சாராய நடவடிக்கையை பார்த்தீங்கன்னா காவல்துறையினுடைய ஒத்துழைப்பும் ஆட்சியாளர்களுடைய அதாவது அரசியல்வாதிகளுடைய ஆசீர்வாதம் இல்லைன்னு சொன்னா நடத்தவே முடியாது. 100 விழுக்காடு நான் சொல்றேன். எப்படி சொல்றீங்க? அது அவங்களுக்கு தெரியாம மறைச்சி நடத்த முடியாது. காவல்துறைக்கோ அல்லது அரசியல்வாதிகளுடைய ஆசீர்வாதமும் இல்லைன்னு சொன்னா நிச்சயம் கள்ளச்சாராயத்தை யாராலையும் காசவும் முடியாது, விற்பனை செய்ய முடியாது. உங்களுக்கு நல்லா தெரியும், கிராம சைட்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா உளவுத்துறை, காவல்துறையினுடைய உளவுத்துறை பாருங்க, எத்தனை பேர் குடிக்காரன்றது கூட முதல்ல தெரியாம போயிட்டு வந்தா அவன் குடிச்சுக்காரன்டா அப்படின்ற அளவுக்கு தெரியும். அவனுக்கு அந்த அளவுக்கு குடிக்காரனுங்க யாருன்ற அளவுக்கு தெரியும்னு சொன்னா, அப்போ கிராமங்கள்ல விற்கக்கூடிய கள்ளச்சாராயம் இது கள்ளச்சாராயம் விற்கிறது யாரு என்னன்றது தெரியாதான். 100 விழுக்காடு தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு காசை வாங்கிக்கிட்டு மாமூல் வாங்கிக்கிட்டு அவங்க விற்பனை செய்ய விடுறாங்க. அது நடந்துட்டு தான் இருக்கு. அது இன்னைக்கு நேரத்தில் வருஷக்கணக்கில் அது தொடர்ந்து கள்ளச்சாராயம் விற்பனை ஆகிட்டு தான் இருக்கு. இதுல ஏதோ ஒன்று இப்படி ஒரு சம்பவம் நடக்கும், உடனே என்ன கொஞ்சம் காவல்துறையும் சரி அரசும் சரி துரிதமா எதிர்கட்சிகள்லாம் கடுமையாக கண்டனம் தெரிவிப்பாங்க. ஆளுங்கட்சியும் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணி இடமாற்றம் பண்ணும்போது அங்கே புதுசாக வரக்கூடிய அதிகாரிகள் ஏதோ வானத்தேர்ந்து குதிச்ச தேவதூதர் மாரி உத்தம புத்திரன் மாரி உடனே நடவடிக்கை எடுத்து ஒரு 10-100 பேரை கைது பண்ணுறது, 10-20 வழக்கு போடுறது, கள்ளச்சாராயம் காசின இடங்களை அடித்து இது எல்லாமே நடக்கும். இந்த நாடகம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் தான். ஏற்கனவே நமக்கு பார்த்தீங்கன்னா இதே திமுக ஆட்சியில் மரக்காணம் உங்களுக்கு தெரியும், விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் கிள்ளியா குப்பமா ஏதோ குப்பம் அதுவும் மீனவர் கிராமத்தில் 25க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டாங்க, மரணிச்சாங்க. அப்போ அந்த நேரத்தில் இருந்த டிஜிபி சைலேந்திர பாபு என்ன சொன்னாரு? அவங்க கள்ளச்சாராயம் குடிச்சு சாகலைன்னாரு. இல்லை, இதுலயும் அன்னைக்கு இறந்தவங்களுக்கு அந்த கலெக்டர் வயிற்று வலியால தான் இறந்து. அது கலெக்டர் சொன்னது. ஆட்சியாளர் பிரஸ் மீட்ல நேற்று காலையில என்ன சொல்றாருன்னு சொன்னீங்கன்னா, ஆட்சியாளர் இந்த நிகழ்வுக்கு கள்ளக்குறிச்சிக்கு இது கள்ளச்சாராயம் இல்லை, அவங்களுக்கு ஏற்கனவே வயிற்று போக்கு பல நோய்களால 2-3 பேர் இறந்துருக்காங்க. அவங்க வெவ்வேறு காரணங்களுக்காக இறந்தாங்களே தவிர இந்த கள்ளச்சாராயம் குடிச்சு இறக்கல அப்படின்னு சொல்லி நேற்று முன்தினம் சொன்ன நபர். அப்போ ஒரு ஆட்சியாளருக்கே எந்த அளவுக்கு முழு பூசணிக்காய் சோத்தலை மறைக்கிற மாதிரி நேற்றே அரசும் காவல்துறையும் மருத்துவத்துறையும் துரிதமாக நடவடிக்கை எடுத்துதான் இன்னைக்கு 30 பேருக்கு 35 பேர் 40 பேருன்றாங்க, 50 பேருக்கு மேலே தாண்டுன்றாங்க. இன்னும் வரலையே, நிறைய பேருக்கு கண் பார்வை போயிருக்கு, சில பேர் கால் விழுந்திருக்கு இப்படின்னு சொல்றாங்க போது இந்த அரசு உடனே இது சம்பந்தமா துரிதமாக நடவடிக்கை எடுத்திருந்தா அந்த மருத்துவ சிகிச்சையை நல்ல தரமான மருத்துவ சிகிச்சை அளிச்சிருந்தா இந்த மரணங்களை கூட தடுத்திருக்கலாமா இல்லையா? அப்போ இவங்களுக்கு ஏற்கனவே ஒரு லெசன் மரக்காணம் விஷயங்கள் இருக்கு. அப்போ மரக்காணம் சம்பவத்துக்கே என்ன சொன்னா, கள்ளச்சாராயம் குடிச்சு யாரும் சாகலை. சைலேந்திர பாபு இன்டர்வியூ கொடுத்தாரு பிரஸ்ல. அப்போ பிரஸ்காரம் கேட்குறாங்க, சார் கள்ளச்சாராயம் இல்லாமல் என்னன்னு சைலண்டா நான் சொல்றேன்ல அப்படின்னு ஒரு மிரட்டினார். நான் அந்த இன்டர்வியூ இன்னும் கூட ஞாபகம் இருக்கு, புரியுதுங்களா? மிரட்டு என்ன சொன்னேன், இது மெத்தனால் குடிச்சுதான் இருந்தேன். மெத்தனால் என்றது என்ன? அதுவும் ஒரு விதமான போதை, இது தடுக்கப்பட்ட ஒரு பொருள் தான். அப்போ கள்ளச்சாராயம் நீங்க இல்லை அது மெத்தனால் தான் அப்படின்னா, மெத்தனால் என்ன மளிகை கடையிலையும் அல்லது இதுலையுமா கிடைக்குது, அதுவும் ஒரு தடுக்கப்பட்ட பொருள் தான். அப்படின் போது அது எப்படி அது கலந்து அதை எப்படி குடிச்சு இறந்தா அப்படின்ற ஒரு கேள்வி. அது சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் அவரே என்ன சொல்றாருன்னா, 2022 50,000 வழக்குகள் பதிவு பண்ணோம், சாராய வழக்கு 50,000 பேர்கிட்ட கைது பண்ணியிருக்கோம். அப்புறம் 2023 40,000 வழக்கு போட்டிருக்கோம், 40,000 பேர்கிட்ட கைது பண்ணியிருக்கோம், ஒரு 1000 பேர் குண்டா சட்டம் போட்டிருக்கோம், ஒரு 250 வண்டிகளை சீஸ் பண்ணியிருக்கோம். சாராயம் இவரே சொல்ற கள்ளச்சாராயமே இல்லைன்னு சொல்லிட்டு, அப்போ நீ எப்படி 55,000 வழக்குகள் போட்ட, 50,000 பேர் எப்படி கைது பண்ணீங்க, 1500 வண்டிகளை எப்படி சீஸ் பண்ணீங்க, 2000 இது பேரல்களை எப்படி நீங்க கள்ளச்சாரத்தை ஒழிச்சின்னு சொல்றீங்க? இதுவும் அதே பிரஸ் மீட்ல தான் சொன்னாரு, புரியுதுங்களா? அப்போ
கலாச்சாரமே இல்லைன்னும் போது இப்படியெல்லாம் நடக்கிறது இவங்களே காவல்துறையை சொல்றாங்கன்னா அப்ப காவல்துறையுடைய ஆசையோடு தான் நடக்குது. அதுவும் வந்து அந்த மரக்காணம் சம்பவம் நடந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க வந்து ஒரு 500 பேர் கைது செய்யப்படுறாங்க. அப்ப காவல்துறைக்கு தெரிஞ்சது தானுங்க. இல்லைன்னா திடீர்னு வந்து இது யாரு என்னன்னு புலன் விசாரணை பண்ணி அந்த புலன் விசாரணை மூலியமா குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறது பல நாட்கள் ஆகும். அடுத்த நாளே கைது பண்ணி ஒரு 500 பேரை போடுறாங்கன்னா கள்ளச்சாராயம் காய்ச்சணும்னு எல்லாருக்கும் தெரியுது. அப்ப கள்ளச்சாராயம் காசனம் எங்கெங்க இருக்கான்றது காவல்துறைக்கு தெரியும். அதனாலதான் வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து அந்த மரக்காண சம்பவத்தை எதிரொலியா வந்து அத்தனை பேரும் பிடிச்சி உள்ள போறாங்க. பிடிச்சி போறீங்க, யாரு பிடிச்சி போறீங்க? வியாபாரியை பிடிச்சி போறீங்க? இல்ல, அங்க கூலிக்கு வேலை செய்யறான் பாருங்க அந்த காசு இடத்துல ஒரு 10-20 பேர் அந்த 10-20 பேர் கணக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த 10-20 பேர்கிட்ட குடிக்கிறதுக்கு வர 100 பேர் அவங்க கணக்கு. அவ்வளவுதான், கணக்கு பிடிச்சு போடுறாங்க. ஆனா யாரு காசு விற்பனை செய்யறாங்கன்னா அவனுங்களை கிட்ட கூட போக முடியல காவல்துறையால. காரணம் என்னன்னா அவன் மாமூல் தரான்றது மட்டும் இல்லை, அரசியல்வாதிகளுடைய நேரடி ஆசீர்வாதம் அவங்களுக்கு இருக்கு. இதே சவுக்கு சங்கர் எடுத்தீங்க, கடந்த வருடமே ஒரு இன்டர்வியூல வந்து பேசுறாப்புல இல்லையா? இன்டர்வியூல வந்து கிளீனா சொல்றாப்புல, கள்ளக்குறிச்சியில வந்து கள்ளக்குறிச்சியுடைய எம்எல்ஏயும் அப்புறம் அந்த பக்கத்து தொகுதி எம்எல்ஏயும் 2 பேருமே வந்து இவ்வளோ கள்ளச்சாராயம் வந்து காசுறதுக்கு அவங்க நேரடி பார்வையில் காசப்படுது. அது வந்து முழுக்க முழுக்க நடந்துட்டு இருக்கு. அதுக்கு பல லட்சம் கோடி ரூபாய் அவங்களுக்கு சம்பாதிக்கிறாங்கன்னு சங்கர் பேசியிருக்காங்க. இந்த கள்ளக்குறிச்சி மேட்டர் பேசியிருக்காங்க. அப்போ அது போன்ற நபரை நீங்க தூக்கி உள்ள போட்டீங்க. அப்போ அன்னைக்கு சங்கர் பேசுனது வந்து நீங்க ஒரு 5 விசாக்கு எடுத்துக்கிட்டு அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுத்திருந்தா இன்னைக்கு இது போன்ற ஒரு பெரிய பேரிழப்பு ஏற்பட்டிருக்காது. இது எனக்கு ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஒன்றும் இல்லை இல்லையா? அரசுக்கு தானே கெட்ட பேரு. இல்லை, இந்த கள்ளச்சாராய இறப்புகள் நடக்கும்போது இன்னொரு பக்கம் இன்னொரு குரல் இருக்குல்ல, அதாவது தமிழ்நாட்டில் வந்து மதுவிலக்கு கொண்டு வந்துட்டு இப்போ சாராயத்தை கல் இதெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இந்த டாஸ்மாக்கெல்லாம் ஒழிச்சிட்டு மாற்ற வந்து கல் குடிக்கிறதுக்கு இது பண்ணணும்னு சொல்லி எல்லாம் சொல்றாங்கல்ல, அதுக்காக தான் இதை கண்டுக்காம வர்றாங்க. அந்த பார்வையும் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னீங்கன்னா இப்போ பொதுப்படியாக என்ன நினைக்கிறாங்க சொன்னா பூர்ண மது விலக்கு கொண்டு வரணும்னு. இப்போ பூர்ண மது விலக்கு கொண்டு வந்தால் இப்படி கள்ளச்சாராயத்தால ஆளால் சாவாங்க. அதனால தான் அரசு மதுக்கடை திறந்திருக்கு. புரியுதுங்களா? ஒன்று. இன்னொன்று என்னன்னு சொன்னீங்கன்னா, இனி கள்ளச்சாராயத்தை யாரும் குடிக்காதீங்கடா, உங்களுக்காக தான் நான் கடை திறந்துருக்கோம், கடையில் போய் குடிங்க. ஏன்னா இப்போ திமுக ஊபிஸ் அப்படிதான் பதில் சொல்லிட்டு வரேன். ட்விட்டர்லாம் பார்த்தீங்கன்னா, ட்விட்டர் ஃபேஸ்புக்லலாம் வந்து நம்ம எதுனா இந்த கள்ளச்சாராய சாவை பற்றி போட்டாவே கீழே வந்து அவனுங்க அதான் போடுறான். ஏண்டா கடையே திறந்துருக்கு, அதை விட்டுட்டு நீ போய் கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு அதை ஏன்டா கவர்மெண்ட்டுக்கு குறை சொல்றீங்க? டாஸ்மாக்ல ஒரிஜினல் சரக்கு விற்கிதா உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை, அது குடிச்சவனுக்கு தான் தெரியும். ஏன்னா இப்ப சவுக்கு சங்கர் அவர்களுக்கு தஞ்சாவூர்ல ஒரு 2 பேர் இறந்து போனாங்க. சைனைடு அந்த டாஸ்மாக் இல்ல, அது வந்து முழுக்க அது வந்து ஒரு கொலையா தான் நீங்க பார்க்கணும். தஞ்சாவூர்ல இருந்தது சைனைடு கலந்து குடிச்சு கொல்லப்பட்டதை தான் அந்த சிபிசிஐடி வழக்கு விசாரணை அப்படிதான் கொண்டு போயிட்டு இருக்காங்க இந்த வரையும். அது வந்து டாஸ்மாக் குடிச்ச உடனே டாஸ்மாக்ல வந்து சைனைடு இல்லை, டாஸ்மாக்ல சைனைடு இல்லை. அல்ல, அவரு சவுக்கு அப்படிதான் சொல்லியிருந்தாரு அன்னைக்கு. இல்லை, அவர் சங்கரே அதான் சொல்லுவாப்புல. அதாவது அதில் சைனைடு கலந்து அந்த மது விற்பனை ஆயிருக்கு. அந்த சைனைடு கலந்து கொடுத்தது நபர் யார் அப்படின்ற ஒரு கேள்வி தான் எழுப்பினாப்புல. ஒட்டுமொத்த டாஸ்மாக் கடையில் வரக்கூடிய மதுவிலேயே சைனைடுன்னு சொல்லலை. சைனைடு வந்து மதுவை விட பயங்கரமான விலை, கிடைக்கிற பொருள் இல்லை, அது பயங்கரமான விலை. அப்படிங்கும்போது மது விற்பனையாளர்கள் சைனைடு கலந்து மது விற்க முடியாது. அந்த டாஸ்மாக்லேயே நிறைய ஒரிஜினலா இல்லைன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல. ஒரிஜினலா வந்து இப்போ நிறைய வெரைட்டிஸ் இருக்குல்ல, அதில் வந்து ஒரிஜினலா இல்லாமல் இதே இப்போ நீங்கள் கள்ளச்சாராயம் போல தான் அது விற்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி எனக்கு நாலேஜ் இல்லை. ஏன்னு சொன்னால் அது உண்மையிலே ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்னு இல்லை. ஏற்கனவே 10 ரூபா எக்ஸஸாக வச்சு விற்றாங்கன்றது தான் செந்தில் பாலாஜி மீது ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபா வச்சிருக்காரு. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபான்னா ஒரு நாளைக்கு பல கோடி ரூபாய். அந்த வருமானம் குறையுதுன்ட்டு தான் இந்த மாதிரிலாம் இதை கண்டுக்காம விட்டுட்டு அதை இல்லை. டாஸ்மாக் விற்பனை வந்து 50,000 கோடிக்கு மேலே தாண்டணும் வருஷத்துக்கு அப்படின்றது தமிழ்நாடு அரசு டார்கெட் பண்ணியிருக்கான். அதனால வந்து இதே மாதிரி கள்ளச்சாராய மரணம் வந்து இதுன்னு சொன்னால் பயந்து என்ன பண்ணுவான், இப்போ பொண்டாட்டியே என்ன பண்ணுவான், நாசமாக போகணும்னா அந்த கள்ளச்சாரம் குடிச்சு செத்துக்கிட்டு போயிடாதையா, ஏதோ டெய்லி 100 ரூபா சம்பாதிச்சு குடிக்கிற, இந்த 50 ரூபா நீயே போய் அந்த ஒயின் ஷாப்பில் குடிச்சு தொலைன்னு சொல்லி குடும்பத்தாரே சொல்ற வேண்டிய நிலைக்கு இந்த அரசுகளும் கார்பரேட், அதாவது இந்த மது ஆலைகளும் உரிமையாளர்களும் சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு சதியா கூட நம்ம பார்க்கலாம், சூழ்ச்சியா கூட நம்ம பார்க்கலாங்க இந்த மரணங்களை. இல்லை, இதுல இன்னொரு முக்கியமான விஷயம்னா, கடந்த ஆட்சியில இதே போல ஏதாச்சும் ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா, இல்லை ஏதோ ஒரு ஊர்ல நடந்துச்சுன்னா
அதிமுக கண்டிச்சு வந்து பயங்கரமான இந்த முற்போக்காளர்கள் இப்ப கோவன் போன்ற டிவிகள்ல விவாதம் பறந்துருக்கு. அதிமுக ஆட்சி இருந்துன்னா குறைஞ்சி 4-5 டிவில விவாதமே காலையில இருந்து சாயங்காலம் தான். ஊர்ல இருக்கணும் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுட்டு விவாத பொருளாக்கி இருப்பானுங்க. நேத்துல இருந்து பாருங்க, சாவு வீட்டுல எப்படி கம்முன்னு அமைதியா இருக்கும் அந்த மாதிரி இருக்காங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எல்லாம். அப்படி ஒரு சம்பவம் தமிழ்நாட்டுல, அதுவும் நம்ம கண்ணு கேட்டுல கள்ளக்குறிச்சி பக்கத்திலேயே நடந்ததாவே எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவே இந்த பெரிய விவாத பொருளாக்கல. நிறைய போராட்டம் எல்லாம் போன ஆட்சியில நடந்துச்சு. ஆமா, ஆனா இப்ப எதுவுமே பண்ண மாட்டாங்க. என்ன காரணம்? அதான் அதுக்கு காரணம் வந்து எல்லாமே திமுக. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி திமுக ஆதரவு, விடுதலை சிறுத்தை திமுக ஆதரவு, வேல்முருகன் திமுக ஆதரவு, முஸ்லீம் அமைப்புகள் திமுக ஆதரவு, புரியுதுங்களா, காங்கிரஸ் திமுக ஆதரவு. இப்போ எல்லாமே ஆதரவு கட்சி இருக்கும்போது அவங்க எப்படி காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் ஜெயக்குமார், அவர் பேர் ஏதோ ஜெயக்குமார் சிங்கின்னு சொல்லிட்டு ஒருத்தன், கன்னியாகுமரி மாவட்ட தலைவர், அவர் செத்தாரு. அவர் செத்தது கட்டி போட்டு எரிச்சு பொட்டல மாதிரி மர்ம சாவு. அதுக்கு குற்றவாளிகளை கண்டுபிடிக்க சொல்லியே காங்கிரஸ் போராடல. ஆனா அந்த மகிழா காங்கிரஸ் வந்து என்ன பண்ணுது, சவுக்கு சங்கர் பெண்களை பற்றி தவறாக பேசிய செருப்பால் அடிப்போம் அப்படின்னு சொல்லி பேசுதுங்க. எல்லாம் வந்து நம்ம குழந்தைகள் மாரி ரிப்பனை கட்டிக்கிட்டு. ஏண்டா உன் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட தலைவர் கொல்லப்பட்டிருக்காரு, அது கொல்லப்பட்ட குற்றவாளிகளை கண்டுபிடிக்கல, அதுக்காக போராட்டம் நடத்துறது காங்கிரஸ் வக்கீல். கம்யூனிஸ்ட் கட்சிகள் மட்டும் என்ன, முழுக்க திமுகவினுடைய அடிமை இதுவாகவே மாறிட்டு இருக்கு கம்யூனிஸ்ட் கட்சியில. ஏன்ற நான் நீங்க கூட்டணியில் இருக்கலாம், ஆனா கம்யூனிஸ்டுக்குன்னு ஒரு பாரம்பரியமான ஒரு இது இருக்கு, வரலாறு இருக்கு. அவங்க எப்பவுமே மக்கள் சைடா தான், மக்கள் பக்கம் தான் நிற்பாங்கன்றது, புரியுதுங்களா இல்லையா? அப்போ அந்த நிலையை கூட இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் இறங்கலையே. ஒரு தார்மீக அடிப்படையில இதை கண்டிக்கிச்சு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்தி இதுக்கு வந்து ஒரு முடிவு எடுக்கணும்னு சொல்லி நீ நடிக்கையாச்சும் செய்யணும் இல்லையா? மக்களுக்காக நடிக்கையாச்சும் செய்யணுமா இல்லையா? அரசியலாச்சும் பண்ணணுமா இல்லையா? ஏதோ வந்து அப்படி ஒரு சம்பவமே நடக்காத மாதிரி அமைதி காக்குறீங்கன்னு சொன்னா, அப்ப அந்த அளவுக்கு திமுகவுக்கு அடிமை இது எழுதி. சில திமுக ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து பாத்தீங்கன்னா குடிச்சது மக்கள், வாங்கினது மக்கள், அவங்களாதான் போய் வித்தது மக்கள். அப்ப அதை போய் அரச குற்றம் சொல்ல சரியான்னு கேக்குறாங்களே. அரசு குற்றம் சொல்லல, அரசு வித்துதுன்னு சொல்ல. கலாச்சாரம் விற்கிறான் இல்லையா, அதை கண்டுபிடிச்சு கைது பண்ணி அதை தடுக்க வேண்டியது அரசனுடைய கடமையா இல்லையா? அப்ப இது அரசனுடைய ஃபெயிலியரை தான் நீங்க பார்க்க முடியும். நான் சொல்றேங்க, இப்ப இந்த ஒரு இடத்துல ஒரு கலாச்சாரமோ இல்லை போதை பஸ்டோ எதோ விற்கிறாங்கன்னா காவல்துறையுடைய இது இல்லாம அனுமதி இல்லாம விற்க முடியும். நான் எழுதிட்டேன் 100%. இல்லையா? என் கேள்வி என்னன்னா, போன ஆட்சியில எங்க அது நடந்தாலும் உடனே வந்து எடப்பாடி ஆட்சி ஒழிக, எடப்பாடி அடிமை ஆட்சி ஒழிக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அடிமையில ராஜினாமா சொன்னாங்க. இந்த ஆட்சியில அந்த குரல் எழும்பவே இல்லையே. ஏன் அந்த முற்போக்காளர்கள், முற்போக்கு இந்த மீடியாவில் உள்ளவங்க யாருமே இது பேசாம இருக்கிறதுக்கு, அமைதியா இருக்கிறதுக்கு என்ன காரணமா இருக்கு? அது அவன் திமுக ஆட்சி நம்முடைய ஆட்சியை பார்க்கறான். இங்க எதுதான் குற்றம் நடந்தாலும் இந்த குற்றத்தை பத்தி நம்ம பேசவும் கூடாது, வாய் மூட்டி மௌனியா இருக்கணும். இது நாள் வரையும் உண்மையிலே நான் வந்து இவங்களை எப்படி நினைச்சேன்னா, உண்மையிலே ஒரு பகுத்தறிவாளர், ஒரு நடுநிலையான மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு விதமான போராளிகளாக தான் நான் பார்த்துட்டு வந்தேன். தவிர இப்போதான் இவங்க தெரிஞ்சது போராளிகள் இல்லை, இவங்க சாதாரணமான புத்தக போராளிகள்னு பார்த்தேன். ஏன்னா புத்தகங்களை படித்து நிறைய பேர் போராளியாக வளர்றாங்க. புத்தகங்களை படிக்கிறது, அந்த புத்தகங்களில் சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து மேடைகளில் பேசுறது, இல்லை இது போன்ற விவாதங்களில் புள்ளி விவரத்தோடு பேசி தன்னை ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக செயல்பாட்டால் இல்லை மிகப்பெரிய ஒரு போராளியாக காட்டிக்கிறது. அவங்களுடைய வண்டவாளம் தண்டவாளம்லாம் இப்போதான் வெளியே வருது. இது போன்ற நிகழ்வுகள் நான் என்ன சொல்றேன், திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும். இப்ப நான்லாம் திமுக, இது அதிமுகவா இல்லையே. ஆனாலும் திமுக செய்யக்கூடிய அட்ராசிட்டிகளை, திமுக செய்யக்கூடிய மக்கள் விரோத செயல்பாடுகளை அந்தந்த நேரத்துல மக்கள் முன்னாடி கொண்டு போறது தானே. அதே போல அதிமுக முடிஞ்சாலும் கேட்கதான் போறோம். அதிமுக ஆட்சியில இப்படி ஒரு சம்பவம் நடக்குதுன்னா நம்ம வந்து ஐயோ அதிமுக ஆட்சியில நமக்கு ஆதரவா இருந்தோம், அதனால நம்ம வாய் மூட்டி இருப்போம்னு சொல்லி இருப்போமா? இருக்கவே மாட்டோம். ஓட மயிருன்னு சொல்லிட்டு நம்ம எதுதான் பேசிட்டு இருப்போம். அதுதான் மக்கள் பக்கமே எப்பவுமே நிக்கணும்ன்றது. இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை எங்களுக்காக சில நன்றி. வாழ்க்கை.